ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மையில் நடத்து குகன்வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபெயச்ச ராகவே கேத்தவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 22/1/2025 ஸ்ரீ குரோதி ஆண்டு புதன்கிழமை உத்தராயணம் தை மாதத்தினுடைய 9ஆம் நாள். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:35க்கு. கரணன் 6 முதல் 7:30 வரை. திதி இன்று பிற்பகல் 2:51 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று முழுவதும் சுவாதி, நாம யோகம். இன்று அதிகாலை 2:57 வரை திருதி, பின்பு சூலம். கரணம் இன்று அதிகாலை 1:47 வரை பாலவம், பின்பு பிற்பகல் 2:51 வரை கௌலவம், பின்பு தைத்துலம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று முழுவதும் உத்திரட்டாதி. நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி மீன ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை மதுரை ஸ்ரீ செல்லத்தம்மன் சிம்மாசனத்தில் பவனி வரும் காட்சி. ஸ்ரீ வைகுண்டம் ஸ்ரீ கள்ளபிரானுக்கு பால் அபிஷேக ஆராதனை செய்வது நன்று. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ பெருமாளை வழிபாட தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்கும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? ஜோதிடம் கற்பதற்கு உகந்த நாள், புதிய ஆடைகள் அணிவதற்கு ஏற்ற நாள், அன்னதானம் செய்வதற்கு நல்ல நாள், மருத்துவம் காப்பதற்கு சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 11:38 முதல் 1:22 வரை மேஷ லக்னம். 1:23 முதல் பிற்பகல் 3:25 வரை ரிஷப லக்னம். 3:26 முதல் 5:36 வரை மிதுன லக்னம். 5:37 முதல் இரவு 7:45 வரை கடக லக்னம். 7:46 முதல் இரவு 9:47 வரை சிம்ம லக்னம். 9:48 முதல் 11:47 வரை கன்னி லக்னம். 11:48 முதல் 1:52 வரை துலாம் லக்னம். 1:53 முதல் காலை 4:04 வரை விருச்சிக லக்னம். 4:05 முதல் 6:11 வரை தனுசு லக்னம். காலை 6:12 முதல் 8:09 வரை மகர லக்னம். 8:10 முதல் 9:52 வரை கும்ப லக்னம். 9:53 முதல் 11:33 வரை மீன லக்னம். புதன்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ புதன் பகவானுக்கான ஹோரை. அதே போல மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. இரவு 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. புதன் பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை இந்த நாள் பாராயணம் செய்வது மிக விசேஷம். புத்திக்கும் வித்தைக்கும் தொழிலுக்கும் அதிபதியானவர் ஸ்ரீ புதன் பகவான். தாய் மாமனுடைய காரகத்துவை பெறக்கூடியவர் அவரே. ஆக தாய் மாமனுடைய உறவு நல் உறவாக அமைந்திட, தாய் வழி உறவுகள் உங்களுக்கு சீரான போக்கில் இருக்க, உங்களுடைய வாழ்க்கைக்கு உதவிட ஸ்ரீ புதன் பகவானை வணங்குங்கள். ஸ்ரீ புதன் பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்வது விசேஷம். அதிலும் அதிகாலை பொழுது 4 முதல் 5 மணிக்குள்ளாக வீட்டில் தீபங்கள் ஏற்றி பாராயணம் செய்யலாம். ஸ்ரீ புதன் பகவானுக்கான காயத்ரி மந்திரம் ஓம் கஜத்வஜாய வித்மகே சுக ஹஸ்தாய தீமகி தன்னோ
புத பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை, ஓம் கஜத்வஜாய வித்மகே சுக ஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயாத். ஸ்ரீ புதன் பகவானுக்கு உண்டான இந்த நாளில் மேற்கூறிய இந்த காயத்ரி மந்திரத்தை 27 முறை அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் பாராயணம் செய்வது விசேஷம். ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்யுங்கள். புதன்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ புதன் பகவானுக்கான ஓரை, காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை, 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சனிச்சர பகவான் ஓரை, காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை, 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை, மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சனிச்சர பகவான் ஓரை, மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை, 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவகிரகங்களின் நல்லாசியம் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி, ஓம் ஸ்ரீ மேஷராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 9ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை அறியலாம். 2ஆம் வீடான வாக்கு தன குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிலையிலும், முயற்சி பாவகத்தில் செவ்வாய் பகவான், ருணரோக சத்ருபாவகத்தில் கேத்து பகவான், களத்திரஸ்தானத்தில் சந்திர பகவான், 10ல் சூரிய பகவான் புதன் பகவான், லாபத்தில் சனீஸ்வர பகவான் சுக்கிர பகவான், விரயத்தில் ராகு பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாள் என்பது மிக விசேஷமான நாளாகும். புதன்கிழமை தினம் என்பதால் ஸ்ரீ ராமபிரானை வழிபடுங்கள். ஆபத்தாம பகர்த்தாரம் பீதானாம் பீதி நாசனம் என்று தொடங்கக்கூடிய ஸ்ரீ ராம ஸ்தோத்திர வழிபாடு உங்களுக்கு பல நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸ்ரீ ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதையே நமோ நமஹா என்று ஸ்ரீ ராமபிரானை நிச்சயம் வழிபடுங்கள். எப்பேற்பட்ட சூழ்நிலைகளும் கிரக தோஷங்களும் நீங்கும் என்பதை நீங்கள் உணர முடியும். ராசியினுடைய கிரக அமைப்பு எப்படி இருக்கிறதோ அதற்கேற்றபடிதான் உங்களுக்கு பலன்களை இருக்கும். 4ஆம் வீடு, வீடு மனை வண்டி வாகனம் தாய்க்குண்டான பாவகத்தை சொல்லக்கூடிய 4ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் தம்பதியர்களுக்குண்டான ஸ்தானம் மற்றும் உங்களுடைய துணைவரை பற்றி சொல்லக்கூடிய இடம், கூட்டாளிகள் நண்பர்கள் பற்றி சொல்லக்கூடிய இடம், இந்த 7ஆம் இடத்தில் 4ஆம் வீட்டு அதிபதி சஞ்சாரம் செய்வதால் வீட்டில் எந்த விதமான குழப்பங்கள் இருக்காது. மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்ல அனுசரணையான போக்கு உண்டு. அது மட்டுமல்ல, வேலை செய்யக்கூடிய இடத்தில் சுய தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகளுடைய பேச்சுவார்த்தை, அவர்களுடைய போக்கு மனதில் நிம்மதியை கொடுக்கும். அதே போல 10ஆம் வீட்டில் 5ஆம் வீட்டு அதிபதியான சூரிய பகவானும் 6ஆம் வீட்டு அதிபதி புதன் பகவானுடைய சஞ்சாரம் போட்டி பந்தயங்கள் தொடர்பான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். இழந்த வேலைகளை மீண்டும் மீட்பதற்கான சூழல்கள் உண்டாக்கும். பூர்வ புண்ணிய பலன்களை பெறுவதற்கான நாளாகவே அமையும். சூரிய பகவான் என்பவர் ஆத்மகாரகன், தந்தைக்காரகன். அவரே உங்களுக்கு 10ஆம் வீட்டில் தொழில் கர்மஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். மேஷராசி அன்பர்களே, கணக்கு சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்கள், நிர்வாகத்தில் இருப்பவர்கள், மிகப்பெரிய பொறுப்புகளை ஏற்பவர்களுக்கு ஏற்புடைய நாளாகும். கூட்டாளிகளுடைய ஆதரவின் மூலமாக வேலைகள் திருப்திகரமாக நடக்கும். சுப மங்கள யோகத்தை இந்த தினம் பெறுவீர்கள். உடல்நலம் நன்றாக இருக்கும், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் நல்லதொரு உத்வேகம், உற்சாகம், ஜெயிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. போட்டித் தேர்வுகளில் பங்கு பெற்று வெற்றியும் பெறுவீர்கள். பூர்வீக சொத்துக்களின் மூலம் தந்தை வழியில் வரக்கூடிய சில பொருட்கள் உங்களுக்கு வந்து சேரும். மனதிற்கு பிடித்த மாதிரியான விஷயங்கள் சுதந்திரமாக செய்து முடிப்பீர்கள். தவறிப்போன, உங்களை விட்டு விலகி போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கும். காணாமல் போன பொருட்களை மீட்டெடுப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. அடகு வைத்த பொருட்களை மீட்டெடுப்பீர்கள். இந்த நாள் கௌரவம், அந்தஸ்து, பெருமையோடு காணப்படுவீர்கள். அலுவலகத்தில், உத்தியோகத்தில் சக நபர்களுடைய ஆதரவு சித்திக்கும்.
எல்லா நிலைகளிலும் இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாள். உடல்நலம் நன்றாக இருக்கும், ஆரோக்கியமாக இருப்பதால் வேலைகளை திருப்திகரமாக சுறுசுறுப்பாக செய்து காட்டுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகப் பெருமானை வணங்குங்கள். நல்லதே நடக்கும், நன்மைகள் உண்டாக்கும், தெய்வ அனுகிரகத்தை பெறுவீர்கள். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் அனுசரணையான போக்கு காணப்படும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயாரை வழிபடுங்கள். நல்ல முடிவுகள் கிடைக்கும். தேர்வு போட்டிகளில் தேர்ச்சி பெறுவீர்கள். சாதகமான சூழ்நிலைகள் அமையும். பிடித்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். ஆற்றல் அதிகரிக்கும், புத்துணர்ச்சியாக இருப்பீர்கள். கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல் வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய பொருட்களை வாங்குவீர்கள். இழந்த சொத்துக்கள் மீண்டும் கிடைக்கும். வருமானத்தை அதிகப்படுத்துவீர்கள். தொழில், வேலை, வியாபாரங்களில் திருப்திகரமான சூழ்நிலைகள் அமையும். இந்த நாள் யோகம், அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மாயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானையை போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் தை மாதத்தில் 9ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? எதிர்பார்த்த இடத்தில் பணம் கிடைக்குமா? தேவைகள் நிறைவேறுமா? அதிர்ஷ்டகரமான நாளாக அமையுமா? உடல் நலம் எப்படி இருக்கும்? இது போன்ற பல கேள்விகளுக்கு விடையாக கொடுக்கக்கூடியது இன்றைய ராசி பலன்கள். உங்களுக்காக பிரத்யேகமாக வழங்கப்படுகிறது. ரிஷபராசி அன்பர்களே, ராசியிலேயே குரு பகவான் வக்ர நிலையிலும் 2ஆம் வீடான வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலை, பூர்வ புண்ணிய பாவகத்தில் கேத்து பகவான், ருணரோக சத்ரு பாவகத்தில் சந்திர பகவான், 9ஆம் வீட்டில் சூரிய பகவான், புதன் பகவான், 10ஆம் இடம் சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான், லாபத்தில் ராகு பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்களுக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். அவரோடு சனீஸ்வர பகவானுடைய இணைவும் இருக்கிறது. 10ஆம் இடம் என்பது கர்மஸ்தானம், நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை பற்றி சொல்லக்கூடிய இடம். ஆக தொழில் ஸ்தானம் மற்றும் ஜீவனஸ்தானம். கர்மஸ்தானம் என்பது 10ஆம் இடத்தை தான் குறிக்கும். செய்யக்கூடிய தொழிலில் நேர்மையாக, நியாயமாக, உண்மையாக இருந்து நீங்கள் வேலை செய்யும் பட்சத்தில் நிச்சயம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் சித்திக்கும். எதையும் உண்மையாக செய்யுங்கள். தவறுதலான விஷயங்களுக்கு கூட நீங்கள் கால் வைக்காதீர்கள். எது லாபம் கிடைக்குமோ, எதை நேர்மையாக செய்ய வேண்டுமோ அதில் மட்டுமே உங்களுடைய கவனம் இருந்து கொண்டே இருக்கும். தலைமை அதிகாரிகளிடத்தில் சில செயல்பாடுகளை வெளிப்படுத்துவீர்கள். உங்களுக்கு வயதில் கீழ் உள்ளவர்களிடத்தில் கூட உண்மையாக இருந்து சில விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். அலுவலக வேலைகளில் இருக்கக்கூடிய சங்கடங்கள், சில பிரச்சனைகள் தீரும். பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய மறைமுகமான பிரச்சனைகள் தீரும். மனநிலையில் இருந்த குழப்பங்கள் அகலும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். குழப்பங்கள் நீங்கும். தியானம், யோகாசனத்தை அடிக்கடி செய்யும் பொழுது உங்கள் 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திர பகவானால் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார். இதனால் எண்ணத்தில் தெளிவற்ற நிலைகள் ஏற்படலாம். மாணவ மாணவிகள் படிப்பில் கவனமாக இருக்க வேண்டும். செய்யக்கூடிய முயற்சிகள் தாமதமாகலாம். முயற்சிக்குண்டான பலன் கிடைக்காமலும் போகலாம். சந்திர பகவான் என்பவர் மனோகாரகன், தாய்க்குண்டான அதிபதி. பெற்றோர்களிடத்தில் வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் கூடாது. தாயினுடைய உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய நாள். உத்தியோக வாய்ப்புகள் தானாக தேடி வரும். அரசாங்கத்திற்கு உண்டான விஷயங்களில் அதிக ஈடுபாடு இருக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும்.
மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் உற்சாகமும் நிறைந்த நாள். கால்நடைகள் தொடர்பான செயல்பாடுகளில் வருமானம் கிடைக்கும். விவசாயம் சார்ந்த விஷயங்களில் இருப்பவர்கள் மிக கவனமாகவே இருங்கள். உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களை பற்றி யாராவது விமர்சனங்கள் செய்தாலோ அல்லது உங்களுடைய மனதை கஷ்டப்படுத்தினாலோ உங்களை விமர்சனங்கள் செய்தாலோ அதை பெரிதுபடுத்தாதீர்கள். பொறுமையாக விட்டுவிடுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது. தம்பதியர்கள் இருவருமே ஒரு மனதோடு இருக்க முற்படுங்கள். 7ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார். ஆக வீரியமாக தைரியமாக குடும்பத்திற்காக நீங்கள் இருப்பீர்கள். சீருடை பணியாளர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். காவல்துறையில் இருப்பவர்களுக்கு உத்தியோகத்தின் மூலமாக நல்ல ஒரு உயர்ந்த பணி, அந்தஸ்து, கௌரவம். அதே போல சீருடை பணியாளர்களுக்கு அரசாங்கத்தினுடைய ஆதரவு நிச்சயம் கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மையை கொடுக்கும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்லது. புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்க நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது சிறப்பு. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சூரிய பகவான் ராசிக்கு 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். அவரோடு பூர்வ புண்ணியாதிபதியும் இருக்கிறார். ஆக இந்த நாள் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் கணக்கு போட்டுக்கொண்டே இருப்பீர்கள். அரசாங்கத்திலிருந்து வரவேண்டிய நல் வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை உத்தியோகத்தில் நிர்வாகத்திறன் அதிகரிக்கும். கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். அனுகூலம் உண்டாக்கும். செல்வ செழிப்பு ஏற்படும். மனநிலையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், பிரச்சனைகளை யோகாசன செய்வதன் மூலமாக, தியானம் செய்வதன் மூலமாக நிவர்த்தி செய்து விடுங்கள். அனுகூலமான நாளாகும். எதிர்பார்த்த வேலைகள் கிடைக்கும். மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சற்று மறையும். நுணுக்கங்களை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். மிருகசிரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு பல சிறப்பை தரும். ஆர்வம் அதிகரிக்கும். போட்டிகள் நிறைந்த நாள். பொருள் வரவு உண்டாகும். அனுகூலமான வாய்ப்பு கிட்டும். இந்த நாள் க்ஷேமங்கள், லாபங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் தை மாதம் 9ஆம் நாள் உங்களுடைய ராசி அதிபதிக்குண்டான நாள். அதிலும் இந்த நாள் என்பது நவமி திதியாக இருப்பதால் ஸ்ரீ ராமபிரானை வழிபடலாம். ஆபத்தாம பகர்த்தாரம் பீதானம் பீத்திநாசனம் என்று தொடங்கக்கூடிய ஸ்ரீ ராம ஸ்தோத்திரத்தை ஒரு முறையாவது அல்லது 9 முறையாவது உச்சரித்து வருவது விசேஷம். தெரியாதவர்கள் ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே என்று ஸ்ரீ ராமநாமத்தை தொடர்ந்து ஜபித்து வாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு அதீதமான பலன்கள் பெற முடியும். இந்த நாள் புதன்கிழமை தினமாக இருப்பதால் புத்திக்கும் வித்தைக்கும் தொழிலுக்கும் அதிபதியானவர் புதன் பகவான். ஆக நவகிரகங்களில் புதன் பகவானுக்கு சிறிது பச்சை பயிறு அவருடைய பாதத்தில் வைத்து பச்சை வஸ்திரங்கள் கட்டி நெய் தீபங்கள் ஏற்றி வழிபட தொழில் விருத்தியாக்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். இந்த நாள் பச்சை பயிறு சுண்டல் செய்து மாணவர்கள் பிறருக்கு அவற்றை தானமாக அவர்களுடைய கையால் கொடுப்பதாலும் மற்ற சகோதரர்களுக்கோ மற்ற மாணவ மாணவிகளுக்கோ நண்பர்களுக்கோ அவற்றை கொடுக்கும் பொழுது படிப்பில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் அனைத்து கலைந்தே போக்கும். சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவத்துமே சதா என்று வழிபடுங்கள். தாமரை பூவில் அமர்ந்திருப்பவள் வாணி தேவி சரஸ்வதி தாயை வணங்கினாள். வாணி தேவி வரவர கல்வி எனக்கு தர தர என்று உச்சரித்தாலே போதும், நிச்சயம்
படிப்பு மேன்மையாக இருக்கும். பிள்ளைகளுக்கு கல்வி தரம் உயரும். கல்வி நிலையில் உயர்வான நிலையை எட்டுவீர்கள். உயர் கல்வியில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் உடையும். எதிர்பார்த்த நல்ல உத்தியோகத்திற்கு செல்வீர்கள். அதே போல கல்வி கூடங்களில் ஆசிரியர்களாக பணிபுரிபவர்களும் இந்த மேற்கூடிய சின்ன பரிகாரத்தை செய்தாலே போதும். கல்விக்கு மிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாக்கும். பணி உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும். ராசியினுடைய 5ஆம் வீட்டில் சந்திர பகவான் இருக்கிறார். சந்திர பகவான் கடகத்தின் அதிபதி. அவர் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானாதிபதி. தனம், வாக்கு, வருமானம், அடிப்படை கல்வி பற்றி சொல்லக்கூடிய பாவகத்தின் அதிபதி. 5ஆம் வீடு என்பது குழந்தைகள், கல்வி, காதல், குல தெய்வம், மனசு. ஆக மிதுன ராசி அன்பர்களுக்கு மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். மன தெளிவு இருக்கும். பண ரீதியாக எதை செய்யலாம், வியாபாரத்தை எப்படி கவனிக்கலாம், தொழிலில் எதை முதலீடு செய்யலாம், எல்லோரையும் எப்படி அரவணைத்து தட்டி கொடுத்து வேலை வாங்குவது, வருமானத்தை அதிகப்படுத்துவது போன்ற விஷயங்கள் தான் உங்கள் மனதில் பெரும்பாலும் ஓடிக்கொண்டே இருக்கும். எதை செய்தாலும் பொறுத்தார் புவியாழ்வார் என்பது போல பொறுமையாக நிதானமாக செய்யுங்கள். வியாபாரத்தில் போக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை முழுமையாக கிரகித்து கொண்டு மக்களுக்கு தேவையான பொருட்களை விற்பனை செய்வதோடு சில இலவச பொருட்களையும் வழங்குவீர்கள். தள்ளுபடி விலை அறிவிப்புகள் இருக்கும். ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் என்பது போல சில சலுகை தொடர்பான எண்ணங்களினால் காரணமாக வருமானம் உயரும். மக்கள் வரத்து அதிகரிக்கும். ஜனவசியம், தனவசியம், இந்த இரண்டுமே உங்களிடம் வெளிப்படலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்ல விதமாக நடக்கும். நட்பு, பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரிஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரார்த்தனைகள் நிறைவேறும். முருகப்பெருமானை வழிபடுங்கள். நிச்சயம் நல்லது எல்லாமே நடக்கும். நல்லதே கைகூடி வரும். பொறுமையும் நிதானத்தோடு இருங்கள். பிள்ளைகளுடைய எதிர்கால வளர்ச்சிக்காக சில முதலீடுகளை மேற்கொள்வீர்கள். பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்புக்காக சில பிரார்த்தனைகள் செய்யக்கூடும். திருமணத்திற்கு உண்டான பேச்சுவார்த்தைகள் தொடங்குவீர்கள். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனை வழிபடுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். எல்லாவற்றையுமே பெரிய அளவிலேயே சிந்திப்பீர்கள். பெரிய பொருட்களை வாங்க வேண்டும். எதை செய்தாலும் பிரம்மாண்டமாக செய்ய வேண்டும் என்கிற ஆசை இயல்பாகவே உள்ளவர்கள் நீங்கள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களே. தன் கையில் இல்லை என்றாலும் கடன் வாங்கியாவது பெரிய அளவில் செய்துவிட முயற்சி செய்வீர்கள். பிள்ளைகளுடைய திருமணமாகட்டும் அல்லது பிறந்த நாள், சுபகாரிய விசேஷங்கள், ஏதாவது ஒரு நிலைப்பாடுகளில் அதிக ஆர்வத்தை காட்டுவீர்கள். பிறர் உங்களை போற்றும் விதமாக, பாராட்டும் விதமாகத்தான் உங்களுடைய செயல்களே அமையும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. கனவுகள் பிறக்கம். விவேகமாக இருக்க வேண்டிய நாள். லாபம் மேம்படும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அமைப்பில் 12வது வீடான விரயத்தில் இருக்கிறார். பெரியவர்களிடத்தில் மதிப்பு மரியாதை கொடுக்க வேண்டும். அலட்சியம் செய்யக்கூடாது. குரு பகவான் 10ஆம் வீட்டு அதிபதி, கர்மஸ்தானாதிபதி அவரே. தொழில் ஜீவனஸ்தானாதிபதி அவரே. பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்யுங்கள். சில பிரச்சனைகள் தீர வழிவகை உண்டு. எண்ணியது நடக்கும். விவேகம், பொறுமை என்பது தேவை. இந்த நாள் க்ஷேமங்கள், லாபங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவகிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 9ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது
கடகராசி அன்பர்களே, அதிபதியான சந்திர பகவான் சுகஸ்தானத்தில் துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். முயற்சி ஸ்தானம், கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களை பற்றி சொல்லக்கூடிய பாவகம், இளைய சகோதரன் சகோதரி அந்த பாவகத்தில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. ராசியினுடைய 7ஆம் வீடு களத்திரஸ்தானத்தில் 2ஆம் வீட்டு அதிபதியான சூரிய பகவானும் 3ஆம் வீட்டு அதிபதியான புதன் பகவானுடைய சஞ்சாரம். வீட்டிற்கு தேவையான சில முக்கியமான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி வைப்பீர்கள். அஷ்டமஸ்தானத்திலேயே உங்களுடைய லாபத்தின் அதிபதியான சுக்கிர பகவானும் அவரோடு சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரமானது 8ஆம் வீட்டில். பாக்யஸ்தானத்தில் ராகு பகவான், லாபத்தில் குரு பகவான் வக்ரநிலை. குரு பகவான் உங்களுடைய ராசியில் உச்சம் பெறக்கூடியவர். ஆக அந்தணர்களுக்கு உங்களால் முடிந்த வஸ்திர தானம் அல்லது அவர்களுடைய தேவைக்கு ஏற்றாற்போல் மிக ஏழ்மையில் இருக்கக்கூடிய அந்தணர்களுக்கு உணவுக்கான ஒரு மாதத்திற்கு தேவையான மளிகை பொருட்களை கொடுக்கலாம் அல்லது அவர்களுடைய ஜீவனத்திற்கு உதவி செய்யலாம். பொருளாதார தேவைகளை நிறைவேற்றினால் நிச்சயம் குரு பகவானுடைய அனுகிரகம் நிச்சயம் சித்திக்கும். விரயத்தில் செவ்வாய் பகவான் உங்களுடைய 10ஆம் வீட்டு அதிபதி, தொழில் ஜீவன ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான். அதே போல ராசியினுடைய பூர்வ புண்ணியாதிபதியும் அவர்தான். ஆகவே கடகராசி என்பர்களே, உடன் பிறந்தவர்களிடத்தில் வீண் பேச்சுக்களோ வாக்குவாதங்களோ வைத்துக் கொள்ளாதீர்கள். வெளியூர்களில் இருக்கிறார்கள் என்றால் போன் போட்டு அவர்களிடத்தில் தேவையில்லாமல் விஷயங்களை வெளிப்படுத்தாதீர்கள். உங்களிடத்திலிருந்து உடன் பிறந்தவர்கள் சற்று மறைமுகமாக ஹாஸ்டலிலோ அல்லது வெளியூர்களிலோ வெளிநாடுகளிலோ அல்லது உங்களை விட்டு தனித்துதான் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. தெளிவற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்ளுங்கள். மனநிலையில் சிறு சிறு மனம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். ஆக சந்திர பகவான் இருக்கக்கூடிய ஸ்தானமானது வீடு, மனை, வண்டி, வாகனத்தை சொல்லக்கூடிய இடம். தாய்க்குண்டான பாவகத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இந்த நாள் ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். யார் எப்படி உங்களை விமர்சனம் செய்தாலும் அதனை கண்டு கொள்ளாதீர்கள், காதில் வாங்கி கொள்ளாதீர்கள். எதிர்பார்த்தபடி சில நல்ல மாற்றங்கள் வரும். முக்கியமான விஷயங்களை மேற்கொள்வீர்கள். சவாலான விஷயங்களில் ஒரு முறைக்கு பல முறை சிந்திக்க வேண்டும். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்ற எந்த முடிவுகளையும் எடுக்காதீர்கள். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் என்பது மிக மிக தேவையானது. அதே போல 7ஆம் இடத்தில் சூரிய பகவான் புதன் பகவானுடைய சஞ்சாரம். சூரிய பகவான் 2ஆம் வீட்டு பாவாதிபதி. பேச்சுக்களில் தெளிவு என்பது தேவை, புரிதல் என்பது வேண்டும், பொறுமை வேண்டும். மற்றவர்கள் மனம் புண்படும்படியாக நடந்து கொள்ளாதீர்கள். வேகம் இருக்கக்கூடாது. யாரிடத்தில் எதை பேசுகிறோம் என்பதை முழுமையாக உணர்ந்து செயல்பட வேண்டிய நாள். உடல் நலம், மனநலம் இரண்டிலுமே கவனமாக இருங்கள். மாற்றங்கள் இறக்கம். பிறருடைய விஷயங்களை பற்றி நீங்கள் பெரிதுபடுத்தாதீர்கள். மற்றவர்கள் தவறுகளோ குறைகளை செய்திருந்தாலும் அதனை கண்டும் காணாமல் போய்விடுங்கள். குறைகளை நீங்கள் நோக்க வேண்டியிருந்தால் உங்கள் மீதான பிரச்சனைகள் அதிகமாகவே இருக்கும். சபை தொடர்பான முக்கியத்துவங்கள் மேம்படும். இறை வழிபாட்டின் மீது நல்ல ஆர்வங்கள் உண்டாக்கும். கோவிலுக்கு அவ்வப்போது நேரம் கிடைக்கும் போது சென்று வருவீர்கள். குரு பகவான் வக்ர நிலையில் மூத்த சகோதர பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இறை வழிபாட்டின் மீது நம்பிக்கை, சித்தர் வழிபாடு, அதே போல மகான்கள் யோகிகளை பற்றி படித்து தெரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் கிட்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி என்று வழிபடுங்கள். மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீரம், கவலைகள் அகலம். குழந்தைகள் முகாந்திரமாக சில செலவுகள் இருக்கும். சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். அதே போல காதலிப்பவர்களுக்கு உங்கள் வருங்கால துணை மூலமாக சில பணம் செலவாகும். தைரியமாக எதையும் எடுத்து செல்ல வேண்டும். தைரியம் என்பது குறைவாகலாம். சில நேரம் பய உணர்வு தலை தூக்கும். எதை எப்படி செய்ய போகிறோம் என்கிற எண்ணங்கள் காணப்படாது. பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல நிலைகளில் நன்மையை தரும். தெரியாததை தெரிந்து கொள்ள முற்படுவீர்கள். இதனால் அனுபவங்கள் இருக்கும். தெரியாத விஷயங்களை விட்டுவிடுவது நல்லது. வேலையாட்களிடத்தில் கனிவாக, அன்பாக, முறையாக நடந்து கொள்ளுங்கள். அவர்கள் என்ன வேலை செய்தார்களோ அதற்கேற்றபடி தகுதியான, நேர்மையான, உத்தமமான பணத்தை அவர்களுக்கு சேர நீங்கள் வழிவகை செய்ய வேண்டும்.
அதிகமாக எதற்கும் ஆசைப்பட மாட்டீர்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய அனுபவங்கள் ஏற்படும். தற்பெருமையான விஷயங்களை குறைத்துக் கொள்வது, பிறருக்காக அதிகமான பணம் செலவு செய்வது ஏற்புடையதாக இருக்காது. ஆயிலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு, பெருமாள் வழிபாடு நல்லது. ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள். ஸ்ரீ ராமபிரானை வழிபடுவதற்கு உகந்த நாள். ஸ்ரீராம நாமத்தை விடாது பாராயணம் செய்ய வேண்டும். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே என்று வழிபடும் பொழுது நிச்சயம் சூரிய புத்திரனான சூரிய வம்சத்தில் அவதரித்த ஸ்ரீ ராமபிரானுடைய அனுகிரகம் சித்திக்கும். ஸ்ரீ ஆஞ்சநேயருடைய வழிபாடு பல நிலைகளில் நன்மையை கொடுக்கும். எதையும் ஒரு முறைக்கு சிந்தித்து செய்யுங்கள். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டில் புதன் பகவானுடைய சஞ்சாரம், அவரோடு 2ஆம் வீட்டு அதிபதியான சூரிய பகவானும் சஞ்சாரம் செய்கிறார். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செய்யுங்கள். மாற்றங்கள் இருக்கும். எதையும் பெரிதுபடுத்தாதீர்கள். சாதாரணமாக விட்டு கொடுத்து அனுசரித்து போவதே நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். சிம்மராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் உள்ள இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 9ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? என்னென்ன பலன்கள் அமையும்? எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வருமா? காலதாமதங்கள் உண்டாக்குமா? உங்களுடைய செயலில் கவனக்குறைவாக இருப்பவர்கள் யார்? வேலையாட்கள் எப்படிப்பட்டவர்கள்? உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகளுடைய நிலை முழுமையாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம். ஆகவே சிம்மராசி அன்பர்கள், ராசிக்கு 2ஆம் வீடான குடும்பம், தனம், வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சாரம். வரக்கூடிய ராகு கேது பெயர்ச்சியில் சிம்ம ராசிக்கு கேது பகவான் வருவார். அதே போல களத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கும். 2 கிரகங்களுமே உங்களுக்கு மாறும் பொழுது சிம்மத்திலும் கும்பத்திலும் கிரக நிலைகள் மாறும், பெயர்ச்சி அடைவார்கள். வேலையில் கொஞ்சம் பொறுப்புகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். உடல்நலம் சம்பந்தமான பிரச்சனைகள், சில உபாதைகள் ஏற்படலாம். கணுக்கால் வலி அல்லது கால் மூட்டுக்கு கீழான சில பிரச்சனைகள் ஏற்படும். வாத உணவுகளை தவிர்க்க வேண்டிய நாள். சிம்மராசி அன்பர்களின் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க பார்த்து கொள்ளுங்கள். புதன் பகவான் என்பவர் நரம்புக்கு அதிபதி. தாய் மாமனுடைய காரகத்துவம் பெறுகிறார். அவரே உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் நரம்பு சம்பந்தமான சில பிரச்சனைகள் வரலாம். இதனை நீங்கள் போக்க, சமாளிக்க புதன் பகவானுக்கு தீபங்கள் ஏற்றி அகல் விளக்கு வழிபாடு செய்வதே மிக நலம். புதன் பகவானால் எந்த தொந்தரவுகளும் ஏற்படாமல் இருக்க இறை வழிபாடு செய்யுங்கள். அதே போல அஷ்டம ஸ்தானத்தில் ராகு பகவான், 10ஆம் வீட்டில் குரு பகவான் வக்ர நிலை. அவர் உங்களுடைய ராசிக்கு 9க்கும் 4க்கும் சுகத்திற்கும் அதிபதியானவர். ராசியினுடைய லாபத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலை, 10ஆம் இடத்தில் குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். ஆகவே சிம்மராசி அன்பர்கள் இந்த நாள் பார்க்கும் பொழுது சின்ன சின்ன விஷயங்களுக்கு கவலைப்படாதீர்கள். உங்களை பற்றி யாராவது ஒருவர் விமர்சனங்கள் செய்து கொண்டுதான் இருப்பார்கள். உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் தீர நல்ல புரோட்டீன் சார்ந்த புரதச்சத்து நிறைந்த உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வப்போது கருப்பு உளுந்தினை எடுத்துக்கொள்ளலாம். கொள்ளுவை உணவில் சேர்த்துக் கொள்ளலாம். கருப்பு உளுந்து என்பது ஸ்ரீ ராகு பகவானுக்கு உண்டானது. கேத்து பகவானுக்கு ஸ்ரீ மகாவிஷ்ணு. கொள்ளுவை நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த நாள் உங்களுடைய நன்மதிப்பு அதிகப்படுத்த எதிலும் கவனம், நிதானம் வேண்டும். கவனமாக இருக்க வேண்டிய நாளும் கூட. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சற்று பின் வாங்கலாம், தாமதமாகலாம். விரயத்தின் அதிபதி 3ஆம் வீடான முயற்சி ஸ்தானத்தில் இளைய சகோதர சகோதரி பாவகத்தில் இருக்கிறார். ஆக உடன் பிறந்தவர்களிடத்தில் மிக கவனமாக பேச வேண்டும். எண்ணத்தை வெளிப்படுத்தாதீர்கள். அவர்களிடத்திலிருந்து விலகி இருப்பதே நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பொதுவாக சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசுக்கு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம்.
அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதியை வழிபடுங்கள். பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் பெருமானை வழிபடுவதால் பல நிலைகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை செய்ய வேண்டும். வீட்டில் வருமானம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. மகம் நட்சத்திரக்காரர்கள் மிக அமைதியான போக்கோடு இருப்பது விசேஷமானது. பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி மகாலட்சுமி சுக்கிர பகவான். ஆதிபத்தியம் தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு செய்வதே நல்லது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் இருக்கும். சிறு சிறு பிரச்சனைகள் உபாதைகள் ஏற்பட்டு மறையும். தெய்வீக சம்பந்தமான விஷயங்களில் நாட்டங்கள் உண்டாக்கும். உத்திரம் நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. பொறுமையான குணம் தேவை. எதையும் சாதிப்போம் என்கிற எண்ணத்தில் இருப்பீர்கள். வேட்கை என்பது அதிகரிக்கும். கவனமாக இருக்க வேண்டிய நாளும் கூட. உங்களை பற்றிய புரிதல்கள் மெல்லமாகத்தான் வரும். ராசிக்கான அமைப்புப்படி இந்த நாள் சகல நன்மைகள் கிடைக்க வேண்டும் என பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கன்னிராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 9ஆம் நாள். இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் புதன் பகவான், உங்களுடைய ராசியின் அதிபதி. ராசி எப்படி வேலை செய்கிறது என்றால் கிரகங்களினுடைய நிலையை பொறுத்துதான் ஒருவருடைய ராசியும் வேலை செய்யும். அந்த விதங்களில் பார்க்கும் பொழுது ராசியிலேயே கேத்து பகவான், வாக்குஸ்தானம் தனஸ்தானத்தில் சந்திர பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் சூரிய பகவான் புதன் பகவான், ராசியினுடைய 6ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான் சுக்கிர பகவான், களத்திரஸ்தானத்தில் ராகு பகவான், 9ஆம் வீட்டு பாக்யஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, 10இல் செவ்வாய் பகவான் வக்ரநிலை என இந்த நாளுக்கான கிரக அமைப்புகள் இவை கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் சொல்லப்படுவது. ஆகவே கன்னிராசி அன்பர்கள், கேத்து பகவான் என்பவர் சுருங்குதல், ராகு பகவான் என்பவர் பிரம்மாண்டம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் சிக்கனமாக எதையும் சுருங்க செய்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய துணைவர் வழியில் ஏதாவது ஒரு நல்ல நிலை இருக்கும். பழகக்கூடிய விஷயங்களிலும் சரி, எண்ணங்களிலும் சரி, ஏதோ ஒரு விதமான எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். இடம் புரியாத சிந்தனைகள் ஏற்பட்டு நீங்கும். கன்னிராசி அன்பர்களே, ராசிநாதன் புதன் பகவான் உங்களுக்கு பூர்வ புண்ணிய பாவகத்தில் விரையாதிபதியோடு சேர்ந்தே இருக்கிறார். கிடைக்கக்கூடிய பலன்கள் சில நேரம் தடுக்கப்படலாம். எண்ணத்தில் ஏதோ ஒரு விதமான சிந்தனைகள் இருந்து கொண்டே இருக்கும். 6ஆம் இடத்தில் 2ஆம் வீட்டு அதிபதி சுக்கிர பகவானும் 9ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிர பகவானும் உங்களுக்கு 6ஆம் இடத்தில், கும்பத்தினுடைய அதிபதி ஆட்சிநாதனான சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ருணரோக சத்ருபாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஜெயம் குண்டான ஸ்தானமும் அதுதான். ஆக இந்த நாள் உங்களுடைய செயல்பாடுகளில் ஏதோ ஒரு விதமான புரிதல்கள் என்பது காணப்படாது. வெளியிடங்களில் சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். கால்நடை வளர்ப்பவர்கள், விவசாயம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் கவனித்து செய்ய வேண்டும். பொறுமை, அமைதி காப்பது நல்லது. எதிலும் அவசரப்படாதீர்கள். சுபகாரிய தொடர்பான விஷயங்களில் சில முயற்சிகள் இருக்கும். இருந்தாலும் உங்களோடு இருக்கக்கூடியவர்களிடத்தில் சில வார்த்தைகளை கேட்டு செய்வது நல்லது. வியாபாரத்தில் முதலீடுகள் என்பது அந்த அளவிற்கு ஏற்புடையதாக இருக்காது. பணத்தை செலவு செய்து சில லாபத்தை பெறலாம் என்றால் அது சந்தேகம்தான். ஒரு சிலருக்கு வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு அலைச்சல்கள் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு விதமான மன குழப்பங்களுக்கு ஆளாவீர்கள். சோர்வுகள் உண்டாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசுக்கு தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை எப்பொழுதும் நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் பயன்படுத்துவது சிறப்பை ஏற்படுத்தும்.
நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. மாற்றங்கள் உண்டாகும். எதிர்பார்த்த வேலைகள் காலதாமதமாக கூட நடக்கலாம். சிந்தனைகள் உங்களுக்கு பல நிலைகளில் இருக்கும். விரயத்தின் அதிபதியோடு உங்களுடைய ராசி அதிபதி இணைவதால் மனக்குழப்பங்கள், மன சஞ்சலங்களோடு தான் இருப்பீர்கள். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். சோர்வுகள் உண்டாகும். எதிர்பாராத வகையில் அலைச்சல்கள் இருக்க மன உளைச்சல்கள் உண்டாகும். சித்திரை நட்சத்திரம். ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனச்சோர்வுகள் ஏற்படும். எதை எப்படி செய்ய போகிறோம், வருமானம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். வருமானத்தை அதிகப்படுத்துவதில் மட்டுமே உங்களுடைய செயல்கள் இந்த நாள் இருக்கும். இனம் புரியாத சிந்தனைகள் ஏற்பட்டு நீங்கும். துரித வகை உணவுகளை தவிர்ப்பது நல்லது. வெளியிடங்களில் உங்களுக்கு சில அலைச்சல்கள் உண்டாக்கலாம். கவனம் தேவை. சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். அனுசரித்து செல்லுங்கள். மன அமைதி வேண்டிய நாள். பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். குடும்பத்தில் உணர்ச்சி வசப்படாமல் கோபத்தை தணித்து சாந்தத்தோடு இருங்கள். நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 9ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது துலாம் ராசி அன்பர்களே, ராசியிலேயே சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டு அதிபதி. அதே போல விரயத்தில் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். சுகஸ்தானம், வீடு, மனை, வண்டி, வாகனத்திற்குண்டான பாவகத்தில் சூரிய பகவான் புதன் பகவானோடு இணைந்து இருக்கிறார். பூர்வ புண்ணிய பாவகத்தில் 5ஆம் வீடு, குழந்தை, காதல், குல தெய்வம், மனம் சார்ந்த விஷயங்களை பற்றி சொல்லக்கூடிய இடத்தில் சனீஸ்வர பகவான் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். ருணரோக சத்ருபாவகத்தில் ராகு பகவான், அஷ்டமஸ்தானத்தில் 3ஆம் வீட்டு அதிபதி குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். அவர் உங்களுடைய ராசிக்கு 3க்கும் 6க்கும் உடையவர் 8ஆம் வீட்டில். பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலை. ராசினுடைய விரயத்தில் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? எதிர்பார்த்த வேலைகள் கைகூடுமா? கேட்ட இடத்தில் பணம் கிடைக்குமா? கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீருமா? கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் அகலுமா? இது போன்ற விஷயங்களை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். 10ஆம் வீட்டு அதிபதி சந்திர பகவான் தான் உங்களுக்கு ராசியில் சஞ்சாரம். எப்பொழுதும் தொழில் சார்ந்த எண்ணங்கள். 10ஆம் இடம் என்பது கர்மஸ்தானம். செய்யக்கூடிய தொழிலை பற்றியும் ஜீவன ஸ்தானம் கூட அதை பற்றி சொல்லக்கூடியது. உங்களுடைய வேலைகள் இந்த நாள் எப்படி இருக்க போகிறது, எதை எப்படி செய்யலாம் என்கிற எண்ணப்போக்கு அதிகமாகவே இருக்கும். வித்தியாசமான சிந்தனைகள் ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்திலும் செய்யும் பொழுது அதனுடைய முழுமையான தன்மைகளை ஆராய்ந்து செய்வது நல்லது. யார் எப்படிப்பட்டவர்கள், பிறருடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை வியாபாரத்தில் இருப்பவர்களிடத்திலும் தெரிந்து கொள்ளுங்கள். தொழில் செய்யக்கூடியவர்கள் கூட்டாளிகளுடைய விஷயங்களையும் புரிந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு சூழ்நிலைகளாக இருந்தாலும் மனக்கவலைகள் அகற்றி மன நிறைவோடு சந்தோஷமாக இருப்பீர்கள். எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றை ஒதுக்கி வைத்து குழந்தைகளிடத்தில் அன்பாக கவனமாக குழந்தைகளுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். காரணம், 5ஆம் வீட்டில் உங்களுடைய அதிபதியான சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். துலாம் ராசி அன்பர்களே, சனீஸ்வர பகவான் எப்பொழுதும் உங்களுக்கு நட்பு ரீதியாகத்தான் இருப்பார். ஏனென்றால் நீங்கள் நேர்மையாக நியாயவாதியாக இருப்பீர்கள். எல்லாவற்றையும் மிகச் சரியாக செய்யக்கூடியவர்கள், உண்மைவாதிகள், நீதி தவறாது வாழக்கூடியவர்கள் என்பதால் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நட்பாக இருப்பார். அதிலேயே உங்களுக்கு ராசி அதிபதி இருப்பதால் குழந்தைகள் நிலையில் சில முதலீடு சார்ந்த எண்ணங்கள் இருக்கும். குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக, வருங்காலத்திற்காக சில பணத்தை முதலீடு செய்ய முயற்சி செய்வீர்கள். ராசிக்கான அமைப்பு படி எதிர்பாலின மக்களுடைய ஆதரவு கிடைக்கும். தம்பதியர்கள்
ஆதரவு கிடைக்கும். உங்கள் துணைவர் மூலமாக சில வேலைகள் அல்லது சொத்து சம்பந்தமான விஷயங்கள் கைகூடி வரும். அவர்களுடைய தந்தை வீட்டிலிருந்து ஏதாவது ஒரு பொருட்கள் கிடைக்கலாம், அல்லது வீடு, மனை, வண்டி இது சார்ந்த பொருட்கள் ஏதாவது ஒன்று உங்கள் துணைவர் ரீதியாக வந்து சேரலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. பொறுமையாக இருங்கள். வீட்டில் இருப்பவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அனுசரித்து செல்வது நல்லது. சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. சேமிப்புகள் குறையும். தேவையற்ற வீண் செலவுகள் அகலம். தனித்து இருப்பீர்கள். ஆர்வங்கள் உண்டாகும். ஈடுபாடு ஏற்படும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. ஆதரவான நாளாக இருக்கும். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டில் இருப்பவர். அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறார். குருவினுடைய பார்வையானது 5, 7, 9 சிறப்பு. ஆனால் உங்கள் ராசியை 6ஆம் பார்வையாக பார்க்கிறார். பெரியவர்களிடத்தில் ஆலோசனைகள் கேட்பது, பெரியவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு நடப்பது இந்த நாள் நல்லது. எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். இந்த நாள் உங்களுக்கு எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ராசிக்கு 3ஆம் வீட்டில் சூரிய பகவான், புதன் பகவான். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டு அதிபதி, கர்மஸ்தான அதிபதி, தொழில் ஜீவனத்திற்குண்டான அதிபதி. அதே போல லாபத்தின் அதிபதியான புதன் பகவான் 10க்கும் 11க்கும் உடையவர்கள் உங்களுக்கு 3ஆம் வீடான இளைய சகோதர பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார்கள். சுகஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான். பூர்வ புண்ணிய பாவகத்தில் ராகு பகவான். ராசினுடைய களத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் வீட்டில் குரு பகவான் வக்ரநிலை. அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை. லாபத்தில் கேத்து பகவான், விரயத்தில் சந்திர பகவான். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்றால், செய்யக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு தொழில் ரீதியாகவே அமையும். அதிலும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இளைய சகோதரனுக்கோ சகோதரிக்கோ, உங்களுடைய தாய் மாமனுக்கோ உதவக்கூடிய வகையில் தான் உங்களுடைய முயற்சிகள் இந்த நாள் அமையும். அவர்களுடைய தொழிலாகட்டும், அவர்களுடைய வியாபாரமாகட்டும், ஜீவனத்திற்குண்டான வருமானத்தை பெருக்குவதில் தான் உங்களுடைய செயல்கள் அதிகமாகவே அமையும். 9ஆம் வீட்டு அதிபதியான சந்திர பகவான் மறைவில் 12வது வீட்டில் இருப்பதால் மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். சுறுசுறுப்பாக இருக்க மாட்டீர்கள். தன்னம்பிக்கை, நம்பிக்கை உணர்வு என்பது குறைவாகவே அமையும். ஆனால் திட்டமிட்டு சில வேலைகள் செய்வது நல்லது. வெளிநாட்டு வர்த்தக சம்பந்தமான விஷயங்களில் லாபங்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான எண்ணங்கள், வர்த்தகத்தில் நல்லதொரு நிலையை எட்டுவதற்கான சில புதிய சூழ்நிலைகளை தேடுவீர்கள். தேடி தேடி சென்று ஒவ்வொரு பொருளையும் வாங்குவீர்கள். அல்லது உங்களுடைய வாழ்க்கையின் நிலையை உயர்த்த தேடல்கள் அதிகமாக இருக்கும். தேடல்கள் உள்ளவரை மட்டுமே வாழ்வில் ருசி இருக்கும் என்பார்களாக, கிடைத்தது போதும், தேடியது போதும் என்று விட்டுவிட மாட்டீர்கள். அடுத்தடுத்த நிலைக்கு நீங்கள் முன்னேறி கொண்டே செல்வதற்குண்டான சூழ்நிலைகளை அமைத்துக் கொள்வீர்கள். தெய்வீக வேலைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். அனுபவங்கள் உண்டாக்கும். மேன்மை நிறைந்த நாள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. தம்பதியர்கள் இருவருமே ஒற்றுமையாக ஒருமித்த கருத்தோடு இருக்கக்கூடும். வீட்டிற்கு தேவையான உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். அதிலும் காஸ்ட்லியான பொருட்களாகத்தான் இருக்கும்.
குடும்பத்தை அழகுபடுத்துவீர்கள். அமைதியான சூழ்நிலைகள் இருக்கும். உங்களுடைய வார்த்தைக்கு பிள்ளைகள் மதிப்பளிப்பார்கள். உடல்நலம் மனநலம் சார்ந்த விஷயங்கள் சீராக்கும். உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். எல்லோரிடத்திலும் அனுசரித்து செல்லுங்கள். வீண் பேச்சுக்கள் வாக்குவாதங்கள் கூடாது. கூடுமான வரையில் எல்லோரையும் அரவணைத்து சென்றால் அலுவலக ரீதியாக உங்களுடைய வேலை தொடர்பாக எல்லோரிடத்திலும் விட்டு கொடுத்துதான் போக வேண்டும். யாருக்கும் எந்த விதங்களிலும் இடர்பாடுகள் செய்யாதபடி பார்த்து கொள்ளுங்கள். வண்டி வாகன பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு வகையில் சில செலவுகள் வந்து போகும். காரணம், சுக்கிர பகவான் உங்களுக்கு விரயத்தின் அதிபதியாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, 7ஆம் வீட்டு அதிபதி. ஆக உங்கள் துணைவருக்காக சில பணத்தை செலவு செய்ய வேண்டிய சூழல் வீடு ரீதியாக இருக்கும். அல்லது உங்களுடைய துணைவருக்காக வண்டி வாகனத்தை வாங்க வேண்டிய நிலை ஏற்படலாம். அவர்கள் விரும்பிய விஷயங்களை செய்து கொடுக்க வேண்டும் என்கிற காரணத்தினால் சில பணம் விரயங்களாக்கும். சேமிப்புகளில் இருந்து எடுக்க வேண்டியதாக இருக்கும். இவற்றை நீங்கள் சுப விரயங்களாக எடுத்துக்கொள்ளலாம். காரணம், குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசியின் மீது 7ஆம் பார்வையாக அமைகிறது. ஆக குரு பார்க்கிறார். சுப விரயங்களாகத்தான் உங்களுடைய செயல்கள் அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: விசாக நட்சத்திரம். 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. பெரியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். எல்லாவற்றையும் சிந்தித்து செய்வீர்கள். ஆலோசனைகள் பெறக்கூடும். மனதில் நிம்மதி பிறக்கும். சோர்வுகள் நீங்கும் நாள். அனுஷ நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. எல்லோரிடத்திலும் அனுசரித்து செல்லுங்கள். வீண் பேச்சுக்கள் வாக்குவாதங்கள் கூடாது. கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் அனுசரித்துதான் போக வேண்டும். உங்களுடைய நட்சத்திர அதிபதியான சனீஸ்வர பகவான் 4ஆம் வீட்டில் இருக்கிறார். அதுவும் விரயத்தின் அதிபதியோடு காணப்படுவதால் சில நேரங்களில் பணம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். அசௌகரியம் இருக்கும், பெரிதுபடுத்த வேண்டாம். கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு செய்வது நல்லது. மகாவிஷ்ணுவையும் வணங்குங்கள். அதிலும் நவமி திதி என்பதால் பெருமாள் வழிபாடு. ஸ்ரீராம பெருமானை, ஸ்ரீராம அவதாரத்தை நினைத்து எண்ணி வழிபடுதல் வேண்டும். ராமாயணம் படிக்கலாம் அல்லது சுந்தரகாண்டத்தை படிப்பது இன்னும் விசேஷம். புதிய வழி கிடைக்கும். தேடல்கள் பிறக்கும். புதிய அனுபவங்கள் உண்டாக்கும். நன்மைகள் பிறக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் உள்ள இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ராசிக்கு 2ஆம் வீட்டில் சூரிய பகவான், புதன் பகவான். 3ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான். சுகஸ்தானத்தில் ராகு பகவான். ருணரோக சத்ருபாவகத்தில் குரு பகவான் வக்ர நிலை. களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான். 10ஆம் இடத்தில் கேத்து பகவான். அஷ்டமாதிபதி சந்திர பகவான் லாபத்தில் சஞ்சாரம் செய்கிறார். புதன்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 9ஆம் நாள். இந்த நாள் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமைய போகிறது என்பதை முழுமையாக நீங்கள் அறியலாம். தனுசு ராசி அன்பர்களே, நவமி திதி என்பதால் ஸ்ரீ ராமபிரானை வழிபடுங்கள். குடும்பத்தில் ஒற்றுமையும் சேமங்களும் லாபங்களும் உண்டாகும். பூமி பிராட்டி சீதா தேவியினுடைய அனுகிரகம், ஸ்ரீ லக்ஷ்மண சுவாமியினுடைய அனுகிரகமும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் சுவாமியினுடைய அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக சித்திக்கும். தெய்வ பலம் கூடும். ஆயுள் பலம், ஆரோக்கிய பலம், ஐஸ்வர்ய பலம், புத்திர் பலம் பெருக்கும். ஸ்ரீராம் ஜெயராம், ஜெய் ஜெயராம், சீதாராம், ஜெய் ராஜேஷ்யாம் என வழிபடுங்கள். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த சிந்தனைகள் வலுக்கும். தம்பதியர்களுக்கிடையே நல்லதொரு புரிதலும் அனுசரணையான போக்கு உண்டு.
குழந்தைகளோடு மன நிறைவாக இருப்பீர்கள். சில பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். தைரியம் வீரியம் பொதுவாக உண்டு. உங்கள் துணைவர் மன உறுதியோடு மன சிறப்போடு காணப்படுவார்கள். உந்துதல் சக்தி அதிகமாக இருக்கும். சாதிக்க வேண்டும் என்கிற திறன் படைத்தவர்களாக இருப்பார்கள் உங்களுடைய துணைவர். வெளியே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு மன நிறைவு இருக்கும். அலுவலக வேலைகளில் இருந்து இடர்பாடுகள் களையும். எல்லோரும் உங்களுடைய செயலுக்கு ஒற்றுமையாக இருப்பார்கள். தம்பதியர்களுக்கு இடையே புரிதலும் நல்ல அந்யுன்யம் இருக்கும். வீடு மனை நிலம் சார்ந்த விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். வீடு கட்ட வேண்டும் என்கிற ஆசை எழலாம், அல்லது புதுமனை புகுவிழா நடத்த அதற்குண்டான விஷயங்களை தயார்படுத்துவீர்கள். மனதில் நினைத்த காரியங்கள் ஈடேறும். தன வரவுகள் அதிகரிக்கும். திருப்திகள் உண்டாகும். மகிழ்ச்சி நிறைந்த நாள். இந்த நாள் ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமானை வழிபடுங்கள். ஒத்துழைப்பு உண்டாகும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். நன்மைகள் விளையும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. சிந்தனைகள் அதிகரிக்கும். ஒற்றுமை மேம்படும். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் உண்டாக்கும். அந்யுன்யமாக இருப்பீர்கள். லாபகரமான நாள். உத்திராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டு வரக்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானை போற்றி போற்றி என்று வழிபடுங்கள். நால்வர் பெருமக்களையும் தெய்வ சேக்கிழாரையும் சந்தான குரவர் பெருமக்களையும் வழிபடுங்கள். எல்லா விதங்களிலும் நன்மைகள் பிறக்கும். ஆரோக்கியம் அதிகரிக்கும். திருப்திகரமான நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம். ஓம் சரவணபவ. வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 9ஆம் நாள். இந்த நாள் நவமி திதி. ஸ்ரீராமபிரானை வழிபடுவதற்கு உகந்த நாள். ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம், சீதாராம் ஜெய் ராஜேஷ் யாம் என்று வழிபட்டால் சிறப்பு. தெரியாதவர்கள் ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண ஹரே ஹரே என்று வழிபட்டு நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் நல்ல ஒரு வழி கிடைக்கும். ஒளிமயமான எதிர்காலம் அமையும். வாழ்க்கை மிக அழகாக நடக்கும். ராசியிலேயே சூரிய பகவான் புதன் பகவானும், வாக்குஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் சுக்கிர பகவான், முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் குரு பகவான் வக்ரநிலை, 6ஆம் வீடு ருணரோக சத்ரு பாவகத்தில் 4ஆம் வீட்டு சுகஸ்தானாதிபதி 6இல் சஞ்சாரம் செய்கிறார். பாக்யஸ்தானத்தில் கேத்து பகவான், 10இல் சந்திர பகவான் என கிரகங்கள் இந்த நாள் சஞ்சாரம் செய்கின்றன. இதனுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது மகர ராசி அன்பர்களே, பொதுவாக எப்பொழுதும் நீங்கள் மிக பொறுமைசாலிகள். நேர்மறையானவர்களும் கூட எதை செய்தாலும் சரியாக செய்ய வேண்டும். எந்த விதமான தவறுதலான விஷயங்களுக்கு நீங்கள் அடிபணிய மாட்டீர்கள். உண்மை சத்தியம் வாக்கு தவறாதவர்கள் நீங்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் என்பதை கிரக ரீதியாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். 6ஆம் வீட்டு அதிபதியான புதன் பகவான் உங்களுக்கு ராசியில் சஞ்சாரம். அதே போல 8ஆம் வீட்டு அதிபதியான சூரிய பகவானும் உங்களுக்கு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள்.
இந்த தை மாதம் முழுவதுமே சூரிய பகவான் 8ஆம் வீட்டு அஷ்டம ஸ்தானாதிபதி உங்களுக்கு ராசியில் தான் சஞ்சாரம் செய்வார். அதே போல 6க்கும் 9க்கும் பாக்கியத்தினுடைய அதிபதியானவர் புதன் பகவான். யாரையும் எந்த விதங்களிலும் நாடாதீர்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை நீங்களே செய்வதுதான் நல்லது. மகர ராசி அன்பர்களை பேச்சு சார்ந்த விஷயங்களில் மற்றவர்களை வசீகரிக்கும் விதமாக உங்களுடைய செயல்பாடுகள் அமைதல் வேண்டும். விருந்தோம்பல் என்பது மிகவும் சிறப்பான ஒன்று. ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நல்ல உணவுகளை சாப்பிடுவது நல்லது. உடல் நலம் நன்றாக அமைந்திட ஸ்ரீ ஆஞ்சநேயருடைய வழிபாடு நல்லது. ஆத்ம பலம், மனோபலம், ஆயுள் பலம், ஆரோக்கிய பலம், ஐஸ்வர்ய பலம், புத்திர் பலம், மன நிம்மதி கிடைத்திட ஸ்ரீ சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்யுங்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் சிக்கலான சூழ்நிலைகள் இருக்கும். எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்கிற எண்ணத்தில் இருப்பீர்கள். தைரியமும் வலுப்பெறும். அதே நேரத்தில் சாதுரியமாக இருக்க வேண்டும். காரணம் 6ஆம் வீட்டு அதிபதியும் அஷ்டமஸ்தானாதிபதியும் உங்களுக்கு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள். சில நேரம் ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். பொருள் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. உறவுகளிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். எல்லாரையும் அப்படியே நம்பி எதையும் ஒப்படைக்காதீர்கள். அலுவலக வேலைகளில் புரிதல் என்பது உண்டாகும். தலைமை அதிகாரிகள், மூத்த கௌரவ அதிகாரிகளிடத்தில் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பது தெரிந்து கொள்வீர்கள். நினைத்தது போல சில வேலைகள் தாமதமாகத்தான் இருக்கும். சில வேலைகள் உங்களுக்கு இழுபறியாகவே அமையும். மனதில் நிம்மதி, அமைதி என்பது வேண்டும். சொல்லற சும்மா இரு என்றார் அருணகிரிநாதர் சுவாமிகள். முருகப்பெருமான் அவருக்கு அருளிய அருள்வாக்கு. ஆக பேசாமல் இருங்கள், மௌனமாக இருங்கள், மனதை அமைதிப்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த விதமான இடர்பாடுகள் இல்லாதபடி பார்த்துக் கொள்வது விசேஷம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம் நட்சத்திரம். சூரிய பகவான் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி. சிவசூரிய பகவானை வழிபடுங்கள் நல்லது. கனிவாக பொறுமை நிதானத்தோடு இருக்க வேண்டும். எதிலும் அலட்சியம் காட்டாதீர்கள். பெரியவர்களுக்கு தகுந்த மதிப்பளிப்பது நல்லது. அதிலும் அரசு மற்றும் அரசாங்க துறை ரீதியாக நிர்வாகத்துறையில் இருப்பவர்களை மிக கவனித்து நடத்தி செல்லுங்கள். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். ஏற்ற இறக்கமான நாளாக இருக்கும். சீரான போக்கு அமைந்திட பொறுமை நிதானம் தேவை. வண்டி வாகன பயணங்களில் எதையும் சிந்திக்காதீர்கள். அவிட்ட நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. நிதானமாக இருங்கள். அமைதி வேண்டிய நாள். எண்ணியது நடக்க பொறுமை அவசியம். இறை வழிபாடு செய்வது நல்லது. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 9ஆம் நாள். ராசிக்கு இந்த நாள் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமைய போகிறது என்பதை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ராசியிலேயே சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான் உங்களுடைய 4ஆம் வீட்டு அதிபதி ஆட்சிநாதனோடு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். வாக்குஸ்தானத்தில் தன ஸ்தானத்தில் உங்களுக்கு ராகு பகவானுடைய சஞ்சாரம். சுகஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை. பூர்வ புண்ணிய பாவகத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை.
ராசினுடைய 8ஆம் வீட்டில் கேத்து பகவான், பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான், விரயத்தில் சூரிய பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. கும்பராசி அன்பர்கள், இந்த நாள் உங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்க போகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான் ராசியில் சஞ்சாரம் செய்வதால் கடன் சார்ந்த சில சங்கடங்கள் உண்டாகும். தந்தை வழியில் சில மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். 6ஆம் வீட்டு அதிபதியான சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் வழக்குகள் தொடர்பாகவோ அல்லது தீராத சில பிரச்சனைகள் காரணமாகவோ சில மன சங்கடங்கள் ஏற்படும். அதுவும் தந்தை வழியில் உண்டாகலாம். அவருடைய ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். வேலையாட்களுடைய செயல்பாடுகள் அதிருப்தியை தரும். 7ஆம் வீட்டு அதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு விரயஸ்தானமான மகரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். உங்களுடைய ராசிநாதனுடைய ஆட்சி வீடாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த 12ஆம் வீடு என்பது விரயஸ்தானம்தான். ஆக 7ஆம் வீட்டு அதிபதி சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அரசாங்க வேலைகள், நிர்வாகத்துறையில் இருப்பவர்கள், கௌரவ பதவிகள் வகிக்க கூடிய நபர்களினால் சில விரயங்கள் உண்டாகும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் மன சங்கடத்தை ஏற்படுத்திவிடும். 7ஆம் வீடு என்பது உங்கள் துணைவர் பற்றிய பாவகம். அந்த துணைவர் பாவகத்தினுடைய அதிபதியான சூரிய பகவான் விரயத்தில் 12ஆவது வீட்டில். உங்கள் துணைவருக்காக சில பணத்தை செலவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். அவற்றை சுப விரயங்களாக செய்து கொள்ளுங்கள். குழந்தைகளுடைய எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் இருக்கும். சகிப்புத்தன்மை என்பது மிக மிக அவசியம். ஆரோக்கியத்திற்காக சில விரயங்கள் ஏற்பட்டு நீங்கும். மன கிளேசங்கள், அச்சங்கள் விலக இறை வழிபாடு செய்வது விசேஷம். கும்பராசி அன்பர்களை இறை பிரார்த்தனை செய்யுங்கள். ஸ்ரீ ராமபிரானை வணங்க வேண்டும். உங்களுடைய பய உணர்வுகள் தீர ஸ்ரீராம ஸ்தோத்திரத்தில் வரக்கூடிய இந்த ஸ்லோகத்தை உச்சரியுங்கள். ஆபத்தாம பகர்த்தாரம் பீதானாம் பீத்தி நாசனம் என்று தொடங்கும். ஆக இந்த ஸ்லோகம் உங்களுக்கு இருக்கக்கூடிய சகல பிரச்சனைகளையும் போக்கும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். உள்ளத்தில் மகிழ்ச்சி உருவாக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிகமான நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. பணத்தினால் சில செலவுகள் உண்டாகும். விரயங்கள் ஏற்படும். ராசிக்கு 5ஆம் வீட்டில் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். அவர் உங்களுடைய ராசிக்கு 3க்கும் 10க்கும் அதிபதியானவர். முயற்சி ஸ்தானத்திற்கும் தொழில், ஜீவன, கர்மஸ்தானத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு மிதுனத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அந்த மிதுனத்தின் அதிபதியான புதன் பகவான் விரயத்தில் இருக்கிறார். ஆகவே அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சில பணம் விரயங்கள் உண்டாகும். கவனமாக இருங்கள். நட்சத்திர அமைப்புகள் எப்படி இருக்கிறதோ, கிரக ரீதியாக ராசிகள் எப்படி இருக்கிறதோ அதற்கேற்றபடிதான் பலன்களை இருக்கும். வீண் செலவுகள் செய்யாதீர்கள். யாருக்காவது தாய்மாமன் வழியில் சில செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். அல்லது உடல்நலம், மனநலம் சார்ந்த பிரச்சனைகள், நரம்பு சார்ந்த சங்கடங்கள் உருவாக்கி மறையும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று வழிபடுங்கள். அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். சகிப்புத்தன்மையோடு இருக்க வேண்டும். பிள்ளைகள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாகவே அமையும். வீடு, வருமானம், குடும்பஸ்தானங்களில் தனஸ்தானத்தை பற்றிய சிந்தனைகள் அதிகமாகவே இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விரயங்கள் நீங்கும். அச்சம் விலகும் நாள். ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் தீரும். சகிப்புத்தன்மையோடு இருப்பது விசேஷம். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை
மாலை 4 முதல் 5 மணி வரை. இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீனராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி, ஓம் ஸ்ரீ மீனராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 9ஆம் நாள். ராசியிலேயே ராகு பகவானும் முயற்சி பாவகத்தில் குரு பகவான் வக்ர நிலையிலும், சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலை, ராசியினுடைய 7வது வீட்டில் கேத்து பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான், லாபத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், விரயத்தில் சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான். இந்த நாளுக்கான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது மீனராசி அன்பர்களே, நவமி திதி என்பதால் ஸ்ரீ ராமபிரானுடைய வழிபாடுக்கு உகந்த நாள். அதிலும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுடைய அதிபதி புதன் பகவானாக இருப்பதால் தாயாரையும் பெருமாளையும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் சுவாமியையும் கருட பகவானையும் வழிபடுங்கள். சீதா தேவி, ராமர், லக்ஷ்மணர், ஆஞ்சநேயருடைய வழிபாடு இந்த நாள் மிக சிறப்பானது. எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு திருப்திகரமான நாளாக அமையும். சிந்தனைகளில் புதுமைகள் பிறக்கும். மீனராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னிலை மாறாமல் இருங்கள். அதிகாரத்தில் பொறுப்புகள் மூலம் ஆதாயம் பெறுவீர்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி இந்த நாள் சில வேலைகளை விட்டு கொடுத்துதான் செல்ல வேண்டும். பிள்ளைகளினால் மதிப்புகள் அதிகரிக்கும், மரியாதைகள் கூடும், தன்னிறைவாக இருப்பீர்கள். நீண்ட நாளுக்கான ஆசைகள் நிறைவேறும். பூர்வ புண்ணியத்தினுடைய நிலைப்பாடுகள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாகும். 5ஆம் வீட்டு அதிபதி உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டில் அஷ்டமஸ்தானத்தில். பழைய விஷயங்கள் பற்றிய எண்ணங்கள் மிகுதியாகும். காதலிப்பவர்களுக்கு சில நேரம் மன கஷ்டங்கள், மன கிளேஷங்கள் வரலாம். களத்திரஸ்தானத்தில் கேத்து பகவான் இருப்பதால் செய்யக்கூடிய வேலையில் உங்களோடு பணிபுரிபவர்களிடத்தில் சில சங்கடமான சூழ்நிலைகள் இருக்கும். அதிகமாக வருமானத்தை பற்றிய எண்ணங்கள் மிகுதியாகும். வீட்டை பராமரிப்பது, புதியதொரு வண்டி, வாகனம், அதை சார்ந்த விஷயங்களின் மீதான நாட்டங்கள் இருக்கும். மனதை அமைதிப்படுத்துங்கள். சாந்தம், நிதான போக்கு வேண்டும். எந்த ஒரு வேலைகள் செய்தாலும் அதில் விவேகம் தேவை. சந்திராஷ்டமம் என்பதால் அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டும். மனக்குழப்பங்கள் ஏற்படக்கூடிய காரியத்தை தவிர்ப்பது நல்லது. சில முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டாம். எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் பணத்தை அதிகம் செலவு செய்யாதீர்கள். சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்லது. இதுநாள் வரையில் முயற்சிகளில் இருந்து வந்த இழுபறிகள் மறையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புதுமைகள் பிறக்கும், நாட்டங்கள் உண்டாக்கும். தெளிவான மனநிலையில் இருப்பீர்கள். பெரியவர்களுக்கு தகுந்த மதிப்பு கொடுப்பது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறந்தது. மதிப்பு அதிகரிக்கும், மரியாதை கூடும். தெய்வ பலத்தை பரிபூரணமாக பெறுகிறீர்கள். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு நல்லது. இழுபறிகள் மறையும். வேண்டிய வேலைகள் திருப்திகரமாக நடக்கக்கூடிய சூழல்கள் உண்டாக்கும். பொறுமை, நிதானத்தோடு இருக்க வேண்டும். புதிய முயற்சிகளில் கவனமாக இருக்க வேண்டும். செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் ஏற்றம் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் அற்புதங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை.
இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்.